நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன படத்த பத்தி விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. நான் என்ன படத்த பத்தி விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த காதலர்கள் எல்லாம் இதைத்தான் பதிலாக, இதைத்தான் தங்களுடைய ரிப்ளையாக தருவாங்க. சரியா? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதுவும் குறிப்பா Facebook, Instagram, Twitter அப்புறம் WhatsApp இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மைலி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதயம் சிரிக்குதோ இல்லையோ உதடுகள் சிரிக்க ஆரம்பிக்கும். இதயத்தினுடைய வடிவம் இதயத்தை பதிலாக கொடுத்தால் காதலை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் அப்படின்னா இத தாங்க தராங்க. ஏங்க அட்லீஸ்ட் ஒரு கண்ணு, காது, மூக்குலாம் சொல்லாம இந்த சிம்பிள மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இன்னைக்கு வரக்கூடிய எந்த காலத்திற்குமே இதுதான் சிம்பிள் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. காதலினுடைய அடையாளம் ஆர்டீன். எஸ், இதயம். இதயம் அப்படிங்கிற பேர்ல நாங்க படம் பண்ணிட்டோங்க. அதனால ஆர்டீன் அப்படிங்கிற பேர்ல படம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டீன் அப்படிங்கிற தலைப்பை வச்சுக்கிட்டு ஒரு படத்த எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்திற்கு தான் இம்மோம் பெரிய பீடிகை. சரி, ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் பார்த்துட்டீங்களா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படம் பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுனால தான் இங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு, கால் மேல கால் போட்டுக்கிட்டு, உங்களுக்கு இந்த விமர்சனத்த சொல்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாமா? போவோம் வாங்க. ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. ஆர்டீன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தலைநகரமான ஜெய்ப்பூர்ல நடக்கிற மாரியான ஒரு கதைக்களம். இதுல வந்து ஒரு தமிழ் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கார். படத்தினுடைய கதாநாயகன் சனத். அவரு கூட அவருடைய நண்பர் வாட்ஸ்அப் மணி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டல நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இனியா. இவங்க வந்து கதாநாயகி. இனியா வந்து ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டு பொண்ணு. ஸோ அந்த ஹோட்டல்ல சாப்பிட வராங்க. சாப்பிட வரும்போது வழக்கம் போல வர விஷயம் தான். லேசா மோதல், அதுக்கப்புறமா வந்து நட்பு, அதற்கு பிறகு காதல். ஸோ காதல் வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சனந்தும் இனியாவும் பேசிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு பரஸ்பர ஒரு அன்பும் அந்யோன்யமும் வர ஆரம்பிச்சோன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணோம்? தமிழ்நாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சொந்த ஊர் தானே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வரும்பொழுது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சின்ன ஆக்சிடென்ட் தான், மேஜர் ஆக்சிடென்ட் கூட கிடையாது. அந்த சின்ன ஆக்சிடென்ட்டில் சின்னதான பாதிப்பு, ஒரு வித்தியாசமான பாதிப்பு சன்னத்துக்கு ஏற்படுது. என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால், அவருக்கு ராஜஸ்தானில் நடந்த எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. இனியா முதல் கொண்டு அவருடைய ஹோட்டலில் இருந்து அவருடைய காதல் எல்லாமே, தன்னுடைய நண்பன் வாட்ஸ்அப் மணி வரைக்கும் ஞாபகத்துக்கு இல்லை. அப்புறம் அவருக்கு என்னதான் ஞாபகம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கல்லூரி காலத்தில் ஒரு காதல் பிரேக்கப் ஆகிருக்கும். அதாவது மடோனா செபாஸ்டினை வந்து லவ் பண்ணியிருப்பார். அது வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். அவங்க வந்து ஊட்டியில் இருப்பாங்க. ஸோ தன்னுடைய கல்லூரி காதலியை தேடி ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறார். கிளம்பி போகிறாரு. அப்பா சிங்கிளாக தானே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க கிடையாது. கதைப்படி பார்த்தீங்கன்னா கூட வந்து இனியாவும் இருக்காங்க. ஸோ இனியா ப்ளஸ் சனத் 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இனியா யாருன்னு அவருக்கு மைண்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஞாபகமும் இல்லை. ஞாபக மறதியினுடைய உச்சத்தில் இருக்கிறதுனால ஒரே ஒரு காதல் அப்படின்னு நினச்சிட்டு மடோனாவை தேடி போகிறார். ஸோ அவர் வந்து மடோனாவை பார்த்தாரா, இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முக்கோண காதல் கதையை ஒரு வித்தியாசமான கலவையுடன் திரைக்கதை சேர்த்து சொல்லி முடிச்சிருக்காங்க டைரக்டர். சரியா? சரி. இந்த படத்தில் வந்து சனந்த் வழக்கம் போல் சின்ன சின்ன ரோலில் அங்கொன்றும் இங்கொன்றும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் முழுசாக ஒரு கதையினுடைய நாயகனாக நடிச்சிருக்கார். அப்புறம் வாட்ஸ்அப் மணி பெருசாக இந்த படத்தில் வந்து வேலையெல்லாம் செய்யலை. ஏன்னா இயக்குனர் என்ன கொடுத்துருக்காரோ தானே செய்யணும். அதனால் பெருசாக அவருக்கான வேலை இல்லை. கொஞ்சம் வேலை வாங்கி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் ஹீரோவுடைய அம்மாவாக பிரகதி, அதாவது ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, நடுவில் நம்மளுடைய பாக்கியராஜ் அவர்கள் வந்து காலமாயிட்டார்ல, பாக்கியராஜ் அறிமுகப்படுத்துகிற ஒரு கதாநாயகி பிரகதின்னு சொல்லிட்டு, வீட்டில் விசேஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பஸ்ஸு தான் பிடிசி உள்ளதான் கியூஎம்சி பாரு அப்படி இந்த கண்ணாடி பொண்ணு ஒரு பொண்ணு ஆடுமே, அவங்க தான். அவங்க அப்படியே கொஞ்சம் சங்கீதம் கற்றுத்தான் ஞான குயிலேன்னு கூட பாடியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அருமையான ஒரு கேரக்டர். அவங்க இந்த படத்தில் சனத்துடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோயினாக நடித்தாலும், நான் அம்மாவை நடித்தாலும், நான் நடிகைங்க அடித்து தூள் கலப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாயிருக்கு. மடோனா செபாஸ்டின் வந்து என்னென்னா ரொம்ப, அதாவது அழகு பொதுமையாக
ஊட்டியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஊட்டி வெதர், அந்த ஊட்டி ஆப்பிள், ஊட்டி ரோஜா, ஊட்டி பூக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊட்டிக்கே ஒரு குளு 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 குளுன்னு அவங்கள காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் வைஸ் சூப்பராக இருக்குது. எங்கே விஷயம்னா நடிக்கிறதுக்கு ஸ்கோப்னா பிரேக்கப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பிரேக்கப் பண்ணுறதுல மட்டும் ஒரே இடத்துல தொப்புக்கண்ணீர்னு வந்து எட்டி காட்டுறாங்க. ஐயோ எனக்கு வரல வார்த்தை. அவங்களுக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சீன் அந்த பிரேக்கப்பில் மட்டும்தான். அப்புறம் இனியா வந்து ஏற்கனவே யார் அப்படின்லாம் யோசிக்கும்போது அப்படியே நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே, யார் சாயலாக இருக்கே அப்படின்னு கேட்டால் திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய மகள். அடடா! அரசியல் பின்னணியிலேருந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்களா நடிகையாக அப்படின்னு யோசிச்சா நல்லாவே நடிச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் தமிழ் பேசக்கூடிய பொண்ணு, ஒரு ஐடியில் வேலை செய்கிற பொண்ணு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்களுக்கு நல்ல ஸ்கோப்பு, படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுல அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது தமிழ் பெண் அப்படிங்கிறதுனாலையும் தமிழ் சார்ந்த ஒரு பின்னணியில் வரக்கூடிய பெண் அப்படிங்கிறனாலும் வசனங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இயக்குனர் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்துருக்கார். இனியாவும் அதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் வழக்கம் போல் இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் ராஜஸ்தான், ஓகேவா, இன்னொரு பக்கம் ஊட்டி. இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு காதல். அடடா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நீங்கள் யோசிக்கலாம். காதல் கோட்டை படத்தில் ஊட்டிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் பண்ணுவாங்க தெரியுமா, தேவயானி, இந்த பக்கத்தில் அஜித். இந்த 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி ஊட்டிக்கு போகிறார் நம்மளுடைய சனத்து. அதுதான் விஷயமே. ஸோ இந்த 2 லேண்ட்ஸ்கேப்பையும் நீங்கள் வந்து கேமராவில் பயன்படுத்துங்க அப்படின்னா சும்மா இருப்பார். முகேஸ்வரன் வந்து சான்ஸே கிடையாது. முகேஸ்வரன் வந்து அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டியினுடைய குழு 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 குழுன்னு விஷயங்களை காட்டுறாரு. இந்த பக்கத்தில் ராஜஸ்தானுடைய மாளிகைகள், மாடங்கள், கோபுரங்கள், அந்த ராஜஸ்தானுடைய பழமையான விஷயங்கள் எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு கதைக்குள்ளார நகர்த்துறதுக்கு அவர் எவ்வளோ அரும்பாடு படணுமோ அத்தனை அரும்பாடும் பட்டிருக்கார். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் நம்ம படத்தொகுப்பாளருக்குள்ளே வரணும். படத்தொகுப்பாளர் வந்து பரத் விக்ரமன் பண்ணியிருக்கார். ஸோ பரத் விக்ரமனுடைய படத்தொகுப்பு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தானுடைய அழகை ராஜஸ்தான் மாதிரியே காட்டிக்கிறார். அப்புறம் ஊட்டியினுடைய அழகை எடுத்து கொடுத்தது ஊட்டி வரைய காமிச்சார். 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒட்டியிருந்தாருன்னா அவர் காணாமல் போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வேலையை செய்கிறார் கரெக்டாக, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இசை அப்படின்னு எட்டி பார்க்குறப்ப ராஜேஷ் முருகன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார். ராஜேஷ் முருகன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால் இசை பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள் வந்து விவேக், அப்புறம் மோகன்ராஜன், அப்புறம் சாரதி 3 பேர் பண்ணியிருக்காங்க. நிலோத்தி மூலமாக கவனத்தை ஈர்த்த சாரதியுடைய பாட்டு ஒன்று இதில். அதுக்கப்புறம் வந்து விவேக் வந்து வழக்கம் போல் நம்மளுடைய இளைய தளபதி விஜயுடைய படங்களை அருமையான பாடல்கள்லாம் கொடுத்தவர். மோகன்ராஜன் நல்ல பேசப்படக்கூடிய ஒரு பாடலாசிரியர். ஆனால் 3 பேரும் இந்த படத்தில் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா திரைக்கதையில் கவனம் இல்லை, கதை சரியான கதையாக இல்லாமல் போனதுனால பாடலாசிரியருக்கு வேலையும் குறைவாக தான் இருக்குது. நல்ல பாடல்கள் கொடுத்த பாடலாசிரியர்கள் கூட இந்த மாதிரியான படங்களில் பாட்டு எழுதும்போது சோபிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறது வருத்தமான விஷயந்தான், ஒன்றும் சொல்ல முடியாது. ட்ரைடன்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஆர் ரவீந்திரன், ஸ்டெப் ஒன் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய இந்த ஆர்டின் திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து கிஷோர் குமார். என்னன்னா ஒரு 80 70 காலகட்டத்தில் 90களின் காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கோண காதல் கதையை தூசு தட்டி கொண்டு வந்து வச்சு அந்த படத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டைலில் ஒரு கதையை சொல்கிறேன்ற பேரில் என்னதான் பண்ணாலும் அந்த கதை வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு எடுபடாது. ஏன்னா 3ஆம் பிறை படத்துலேயே வந்து ஸ்ரீதேவி வந்து ஞாபக மறதியில் போனது, அதுக்கப்புறம் ஹீரோ ஞாபக மறதியில் மறந்து போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்க்காம லவ் பண்ணும்போது ஊட்டியும் அப்புறம் ராஜஸ்தானை கனெக்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து எங்கெங்கேயோ பார்த்த ஒரு நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்குது. ஆனால் கதைப்படி பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஞாபக மறதி அப்படின்னு சொல்லி நம்மளை ஞாபகப்படுத்தி இம்சப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்குமோ தெரியல. ஆனால் ஆர்டின் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறது, இப்படியா இப்படி சொல்லலாமா, ரைட், இது ஆர்டினா தெரியல எனக்கு. இதை கமெண்ட் கூட சொல்லுங்கள். நாகா உனக்கு வந்து ஆர்டின் சிம்பிளே கொடுக்க தெரியலடா அப்படின்னா எனக்கு வந்தால் தானே கொடுக்க முடியும். சரி, ஓகே. காதலினுடைய அடையாளமாக ஆர்டின் அப்படிங்கிற பேரில் இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ படத்தை தேட்டரில் பாருங்கள். கொஞ்சம் ஏசி ஆள், அதே போல் இப்போல்லாம் மல்டிப்ளெக்ஸ்லலாம் படம் பார்க்குறதுனால ஓரளவுக்கு ரசிக்கலாம், அவ்வளோதான். பழைய படம், பழைய கதை, பழைய காதல்னாலும் அது பார்க்கும்போது கொஞ்சம் குளுமையாக தான் இருக்குது கண்ணுக்கு. சரி, அதனால் படத்தை பாருங்கள். படத்துக்கான விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர போகிறீங்க, அல்லது இதை பற்றிய விமர்சனமாக கருத்தாக என்ன சொல்ல பிரியப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் அப்படி தான் சொல்லணும். அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.